ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 1052. இங்கு இந்த உலகில் பற்பல யாக முறைகள் இருந்தாலும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை திருப்திப்படுத்த இந்த கலியுகத்தில் சங்கீர்த்தன யாகத்தினை தவிர மற்ற யாகங்கள் அனைத்தும் எதுவும் செல்லுபடியாகாது எனும் கதையினை காண்போம். முன்பு ஒரு சமயம் குருட்சேத்திரம் வந்து இருந்த ஆண்களும் பெண்களும் அவர்கள் இடையே உரையாடி கொண்டு இருந்தபோது பல திசைகள் இருந்த முக்கியமான முனிவர்களும் துறவிகளும் பகவான் கிருஷ்ணரையும் பலராமரையும் காணும் நோக்கத்துடன் அங்கு வந்து சேர்ந்து விட்டார்கள். அவர்களுள் முக்கியமான முனிவர்கள் முழுமுதற் கடவுள் மற்றும் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனின் தூய பக்தர்கள் ஆன கிருஷ்ண துவாபன வியாசர் மற்றும் நாரத முனிவர், சேவவனர், தேவலர், அசிதர், விஸ்வாமித்திரர், சதானந்தர், பரத்வாஜர், கௌதமர், பரசுராமர், வசிஷ்டர், காலவர், பிருகு, புலஸ்தியர், கஸ்யபர், அத்ரி, மார்க்கண்டேயர், பிருகஸ்பதி, திவிதர், திரிதர், ஏகதர், சனகர், சனநந்தர், சனாதனர், சனத்குமாரர், அங்கிரர், அகஸ்தியர், யாக்கியவல்கியர், வாமதேவர் ஆகியோர் ஆவார்கள். இப்பொழுது முனிவர்களும் துறவிகளும் வரக்கண்டதும் மகாராஜா யுதிஷ்டர், பாண்டவர்கள், பகவான் கிருஷ்ணர், பலராமர் ஆகியோரும் மற்ற அரசர்களும் தம் ஆசனங்களில் இருந்து எழுந்து உலகம் போற்றும் முனிவர்களை தலைவணங்கி மரியாதையுடன் வரவேற்று அவர்களை தகுந்த ஆசனங்களில் அமரச் செய்து பாதங்களை கழுவினார்கள். ருச்சிகரமான பழங்களும் மாலைகளும் தூபங்களும் சந்தனமும் அவர்களுக்கு வழங்கப்பட்டன. பின்பு பகவான் கிருஷ்ணர் மற்றும் பலராமர் தலைமையில் எல்லா அரசர்களும் வேத முறைப்படி முனிவர்களுக்கு வணக்கம் செலுத்தினார்கள். முனிவர்கள் வசதியாக அமர்ந்த பின்பு தர்மத்தின் பாதுகாவலர் ஆக அவதரித்த பகவான் கிருஷ்ணர் அரசர்களின் சார்பில் முனிவர்களை வரவேற்று உரை நிகழ்த்தினார். பகவான் கிருஷ்ணர் பேச துவங்கியதும் அவரின் பேச்சை கேட்டு பயன்பெற எல்லோரும் விரும்பியதால் அங்கு நிசப்தம் நிலவியன. பகவான் கிருஷ்ணர் இவ்வாறு பேசினார்: இங்கு குழுமியிருக்கும் முனிவர்கள் மற்றும் துறவிகளின் புகழ் ஓங்குக. இன்று நம் ஜன்மம் சாபல்யம் அடைந்ததை நாம் உணர்கின்றோம். ஏனென்றால் வானவர்களாகிய தேவர்களும் காண விரும்பும் உயர் ஞானிகளும் முக்தி அடைந்தவர்களுமான முனிவர்களையும் துறவிகளையும் இன்று நாம் நேருக்கு நேர் காண்கின்றோம். பக்தி தொண்டில் புதிதாக ஈடுபட்டு ஆலயத்தில் இருக்கும் மூர்த்தியை மட்டும் வழிபடுபவர்கள் பகவான் எல்லோருடைய இருதயத்திலும் வீற்றி இருக்கிறார் என்பதை அறியாமல் இருக்கின்றார்கள். அவர்களும் இச்சைகளின் பூர்த்திக்காக பல தெய்வங்களை வழிபடுபவர்களும் இத்தகைய மகான்களின் முக்கியத்துவத்தை அறியாமல் இருக்கின்றார்கள். இந்த மகான்களை கண்களால் கண்டு அவரின் பாத கமலங்களை தொட்டு அவரின் நலன்களை விசாரித்து பக்குவமாக அவர்களை வணங்குவதால் பயன் பெறலாம் என்பதை அவர்கள் அறிய மாட்டார்கள். புதிய பக்தர்களும் மதத்தை மட்டும் கடைப்பிடிப்பவர்களும் மகாத்மாக்களின் மகிமையை புரிந்து கொள்வது கிடையாது. அவர்கள் ஆலயத்துக்கு சென்று மூர்த்தியை வழிபடுவதை ஒரு வழக்கமாக கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் அடுத்த தளமான பர உணர்வு நிலைக்கு உயரும்போது மகாத்மாக்கள் மற்றும் பக்தரின் முக்கியத்துவத்தை உணர்கின்றார்கள். அந்த நிலையை அடைபவன் பக்தி தொண்டில் ஈடுபடத் தொடங்கி இருப்பவன். முனிவர்கள், பக்தர்கள் மற்றும் துறவிகளின் முக்கியத்துவத்தை அறிய மாட்டான் என பகவான் கிருஷ்ணர் கூறினார். பகவான் கிருஷ்ணர் தொடர்ந்து கூறினார்: புண்ணிய தலங்களுக்கு யாத்திரை மேற்கொண்டு புனித நீராடி ஆலயங்கள் உள்ள மூர்த்திகளை தரிசிப்பதால் மட்டுமே ஒருவன் புனிதம் அடைவது கிடையாது. ஆனால் முழுமுதற் கடவுளின் பிரதிநிதியாகிய ஒரு மகாத்மாவை அல்லது பெரும் பக்தரை தரிசிப்பவன் உடனடியாக புனிதம் அடைகின்றான். புனிதம் அடைவதற்கு அக்னி, சூரியன், சந்திரன், பூமி, நீர், காற்று, ஆகாயம், மனது ஆகியவற்றை பூஜிக்க வேண்டுமென கூறப்பட்டு இருக்கின்றது. இந்த
அடிப்படை தத்துவங்களையும் அவற்றிற்கான தெய்வங்களையும் பூஜிப்பதன் மூலம் ஒருவன் குரோதங்களிலிருந்து விடுபடலாம். ஆனால் குரோதங்கள் பால்பட்டவனின் பாவங்கள் அவன் ஒரு மகாத்மாவுக்கு சேவை செய்யும் போது உடனடியாக அவனை விட்டுவிட்டு விலகிப் போகின்றன. சலம், பித்தம், காற்று ஆகியவற்றினால் ஆன ஜட உடலை தானாக கருதுபவன் தன் குடும்பத்தையும் உறவினர்களையும் தனக்கு சொந்தமானவையாக கருதுபவன், லௌகிக செல்வங்களை மதிப்பவன் அல்லது நீராடுவதற்காக மட்டும் தீர்த்த யாத்திரை செய்து மகாத்மாக்களோடு உறவு ஆடாதவன் மனித பிறவி எடுத்தும் கீழ்நிலையாக கருதப்படுகின்றான். உயர் அதிகாரியான பகவான் கிருஷ்ணர் இவ்வாறு ஆழ்ந்த கருத்துக்களை எடுத்து உரைத்த போது முனிவர்களும் துறவிகளும் நிசப்தமாக இருந்து அவர் பேசியதை கேட்டார்கள். வாழ்வு பற்றிய பூரணமான சித்தாந்தங்களை அவர் தெளிவாக சுருக்கமாக எடுத்து கூறியதை அவர்கள் வியந்து போனார்கள். அறிவில் குறைந்தவன் தனது உடலை தானாகவும் குடும்பத்தினர் தனதென்றும் பிறந்த நாடு போற்றுவதற்கு உரியது எனவும் நினைக்கின்றான். வாழ்வு பற்றிய இந்த கருத்தில் இருந்தே நாட்டுப்பற்று என்ற நவீன காலக்கோட்பாடு தோன்றியிருக்கிறது. இத்தகைய கருத்துக்களை பகவான் கிருஷ்ணர் கண்டிக்கின்றார். தீர்த்தம் ஆடுவதற்காக மட்டும் தலையாத்திரை மேற்கொண்டு அந்த வாய்ப்பை அங்குள்ள மகான்களை சந்திப்பதற்கு பயன்படுத்தாதவர்களை அவர் கண்டனம் செய்கின்றார். இப்படிப்பட்டவர்களை அவர் கீழ் நிலையானவர் என கூறுகின்றார். பகவான் கிருஷ்ணரின் கருத்தாளமிக்க உரையை கேட்டவர்கள் அவர் உண்மையில் முழுமுதற் கடவுள். ஆனால் மனித வாழ்வில் பரிபக்குவம் பெறுவது எப்படி என்பதை மக்களுக்கு போதிப்பதற்காக முந்தைய வாழ்வில் செய்த வினைகளின் பயனாக ஒரு உடலை பெற்றிருக்கும் சாதாரண மனிதனைப் போல் தோன்றுகிறார் என்பதை உணர்ந்து கொண்டார்கள். இவ்வாறாக அவர் சாதாரண மனிதனாக அவதரித்ததும் அவரது லீலைகளில் ஒன்று என்பதையும் அவர்கள் அறிந்து கொண்டார்கள். பகவான் கிருஷ்ணர் முழுமுதற் கடவுளே என்ற முடிவிற்கு வந்த முனிவர்களும் துறவிகளும் அவரை நோக்கி பின்வருமாறு பிரார்த்தித்தார்கள். அன்பார்ந்த பகவான் கிருஷ்ணரே, மனித சமுதாயத்தின் வழிகாட்டிகளாக கருதப்படும் நாங்கள் வாழ்வின் தத்துவத்தை சரிவர அறிந்திருக்க வேண்டுமென எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனாலும் உமது புறசக்தியின் வலிமை எங்களால் குழப்பம் அடையச் செய்கின்றது. முழுமுதற் கடவுளாகிய நீங்கள் உமது உண்மை வடிவை மறைத்து ஒரு சாதாரண மனிதனைப் போன்று நடந்து கொள்வது எங்களுக்கு வியப்பாக இருக்கின்றது. இதுவும் உமது அபார லீலை ஆகும் என்றார்கள். அன்பார்ந்த பகவான் கிருஷ்ணரே, உமது சக்தியால் நீங்கள் பல பல பெயர்களையும் வடிவங்களை கொண்டு இருக்கும் இந்த பிரபஞ்சத்தை படைத்து காத்து அளிக்கின்றீர்கள். இச்செயல் பூமி, கல், மரம் போன்ற பல பல பெயர்களையும் வடிவங்களையும் கொண்ட பல பொருட்களை படைத்து அப்படியே இருப்பதை ஒத்து இருக்கிறது. உமது சக்தியால் பல்வேறான தோற்றங்களை நீர் படைத்தாலும் அந்த செயல்களால் நீங்கள் பாதிப்பு அடையாமல் இருக்கின்றீர்கள். அன்பார்ந்த பகவான் கிருஷ்ணரே, உமது ஆச்சரியகரமான செயல்களைக் கண்டு நாங்கள் திகைத்து விட்டோம் இருக்கின்றோம். பரம அதிகாரியும் எல்லா உயிர்வாளிகளிலும் பரமாத்மாவாக விளங்கும் நீங்கள் உமது பக்தர்களை காத்து துஷ்டர்களை அழிப்பதற்காக உமது உள்ளுரை சக்தியால் இந்த உலகில் அவதரிக்கின்றீர்கள். இவ்வாறாக அவதரிப்பதன் மூலம் ஜட சக்தியின் உடனான நீண்ட தொடர்பால் சனாதன தர்மத்தின் கோட்பாடுகளை மறந்திருக்கும் மக்களிடையே அவற்றை மீண்டும் நிலைநாட்டி உள்ளீர்கள். அன்பார்ந்த பகவான் கிருஷ்ணரே, சமூக அமைப்புகளையும் ஆன்மீக நிலைகளையும் சமூகத்தில் மக்களிடையே அவன் தகுதிக்கு மற்றும் பணிகளுக்கு ஏற்ப நீங்கள் ஏற்படுத்துகின்றீர்கள். இந்த ஏற்பாடுகளை சில விசமிகள் குலைக்க முற்படும் போது நீங்கள் அவதரித்து நிலைமையை சரிப்படுத்துகின்றீர்கள். அன்பார்ந்த பகவான் கிருஷ்ணரே, வேத அறிவு உமது பரிசுத்தமான உள்ளத்தை பிரதிபலிக்கின்றது. விரதங்கள், வேத கல்வி மற்றும் தியானம் உமது வெளிப்பட்டுள்ள மற்றும் வெளிப்படாத வியக்தித்வத்தை அறியும் பாதையில் எங்களை இட்டுச் செல்கின்றது. பிரபஞ்ச தோற்றம் முழுவதும் உமது அருவ சக்தியின் வெளிப்பாடாகும். ஆனால் முழுமுதற் கடவுளாகிய நீங்கள் அதில் தோன்ற கிடையாது. நீங்கள் உயராத்மா, பரப்பிரமன். எனவே பிராமண கலாச்சாரத்தை பின்பற்றுபவர்கள் உமது பரமான வடிவம் பற்றிய உண்மையை அறியக்கூடியவர்கள் ஆகின்றார்கள். அதனால் நீங்கள் எப்போதும் பிராமணர்களை மதிக்கின்றீர்கள். எனவே பிராமண கலாச்சாரத்தை பின்பற்றுபவர்களில் மிக உயர்ந்தவரான நீங்கள் கருதப்படுகின்றீர்கள். அதனால் நீங்கள் தேவர் எனப்படுகின்றீர்கள். அன்பார்ந்த பகவான் கிருஷ்ணரே, நீங்கள் நன்மையின் உயர்நிலை
ஞானிகளின் இறுதி புகலிடம். எனவே உம்மை சந்தித்ததன் மூலம் நாங்கள் வாழ்வில் பரிபக்குவம், அறிவு, துறவு, பரஞானம் ஆகிய எல்லாவற்றையும் அடைந்து விட்டோம் என்றார்கள். அன்பார்ந்த பகவான் கிருஷ்ணரே, உமது அறிவு வரம்பு அற்றது. உமது வடிவம் பரமமானது, நித்தியமானது, அறிவுமயமானது, ஆனந்தமயமானது. நீங்கள் புருஷோத்தமராகிய முழுமுதற் கடவுள் ஆவீர். பரபிரம்மம், உயராத்மா. நீர் உமது உள்ளுரை சக்தியான யோகமாயால் மூடப்பட்டு இருப்பதால் உமது வரம்பற்ற சக்திகளை தற்காலிகமாக மறைத்து கொண்டு இருக்கின்றீர்கள். எனினும் உமது மகா உன்னதத்தை நாங்கள் உணர்கின்றோம். அதனால் நாங்கள் எல்லோரும் உம்மை வணங்குகின்றோம். அன்பார்ந்த பகவான் கிருஷ்ணரே, மனித உருவில் நீங்கள் லீலைகள் புரிந்து அனுபவிக்கின்றீர்கள். எனவே இங்கு குடியிருக்கும் அரசர்களும் உம்முடன் எப்போதும் குடியிருந்து உணவு உண்டு கழிப்பவர்களான எதுகுலத்தவர் கூட நீங்கள் காரணங்களுக்கெல்லாம் மூல காரணம் ஆகின்றீர்கள். எல்லோரிலும் இருக்கும் ஆத்மா படைப்பின் மூல காரணமானவர் என்பதை அறியாமல் இருக்கின்றார்கள். இப்பொழுது ஒருவன் இரவில் கனவு காணும்போது கனவில் தோன்றும் பொய்த் தோற்றங்களை உண்மையென கருதி கொண்டு சொப்பனத்தில் உணரப்படும் கற்பனை உடலை தன் உண்மையான உடல் என நினைக்கின்றான். அந்த நேரத்தில் அவன் சொப்பனத்தில் உணரப்படும் உடலை தவிர்த்து விழிப்பு நிலையில் தனக்கு மற்றொரு உண்மையான உடல் இருப்பதை மறந்து போய் விடுகின்றான். அவ்வாறே விழிப்பு நிலையிலும் கட்டுண்ட ஆத்மா புலன் இன்பத்தை உண்மையான இன்பமென கருதி குழப்பம் அடைந்து இருக்கின்றான் என்றார்கள். உயிராத்மா, ஜீவாத்மா ஜட உடலின் புலன் இன்பங்களால் மூடப்பட்டு இருப்பதால் அவனது உணர்வில் ஜட மாசுபடுகின்றது. ஜட உணர்வு காரணமாக முழுமுதற் கடவுளான கிருஷ்ணரை அறிய முடியாமல் போகின்றது. யோகிகள் பக்குவமடைந்த யோக முறைகளின் மூலமாக கிருஷ்ண உணர்வை மீண்டும் பெற முயற்சிக்கின்றார்கள். அதன் மூலம் உமது பாதார விந்தங்களை அறிந்து உமது பரமான ரூபத்தை தியானிக்கின்றார்கள். கங்கை நீர் பாவச் சுமைகளை போக்க வல்லதென கூறப்படுகிறது. ஆனால் கங்கை நீர் உமது திருப்பாத கமலங்களின் வேர்வை என்ற காரணத்தால் பெருமை பெறுகின்றது. உமது பாதார விந்தங்களை நேரில் காணும் பாக்கியத்தை இன்று நாங்கள் பெற்றுவிட்டோம். அன்பார்ந்த பகவான் கிருஷ்ணரே, நாங்கள் எல்லோரும் சரண் அடைந்துள்ள ஆத்மாக்கள், உமது பக்தர்கள். எனவே எங்களிடம் அன்பு கூர்ந்து உமது காரணம் கடந்த கருணை எமக்கு காட்டுவீராக. உம்மிடம் பக்தி செலுத்துவதில் இடைவிடாது ஈடுபட்டு இருப்பவர்கள் இயற்கையின் 3 ஜட குணங்களில் இருந்து விடுபட்டு இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் அறிவோம். இதனால் அவர்கள் ஆன்மீக உலகில் இருக்கும் கடவுளின் ராஜ்யத்திற்கு உயர்த்தப்படும் தகுதியை பெற்றவர்கள் ஆகின்றார்கள். பகவான் கிருஷ்ணருக்கு தமது பிரார்த்தனைகளை செலுத்திய பின்பு முனிவர்கள் அனைவரும் திருதராஷ்டிரர் மற்றும் யுதிஷ்டர் இடம் விடைபெற்று கொண்டு தம் ஆசிரமங்களுக்கு திரும்பிச் செல்ல விரும்பினார்கள். அது சமயம் பகவான் கிருஷ்ணரின் தந்தையும் பக்தியில் சிறந்தவருமான வசுதேவர் மிகுந்த பணிவுடன் முனிவர்களின் திருப்பாதங்களில் விழுந்து வணங்கி அவர்களிடம் பிரார்த்தனை செய்தார். அன்பார்ந்த மகா முனிவர்களே, நீங்கள் தேவர்களை விட உயர்வாக மதிக்கப்படுபவர்கள். உங்களுக்கு நான் எனது வணக்கங்களை சமர்ப்பிக்கின்றேன். எனது விருப்பம் ஒன்றை நீங்கள் அங்கீகரிக்க வேண்டுமென கேட்டுக்கொள்கின்றேன். செயல்கள் எல்லாவற்றின் விளைவுகளையும் முறியடிக்கவல்ல மிக உயர்ந்த செயல் எது என்பதை நீங்கள் விளக்கி கூறிவிட்டால் அதை நான் பெரும் வரப்பிரசாதமாக கருதுவேன் என்றார் அவர். அங்கு வந்து இருந்த முனிவர்களின் தலைவராக கருதப்படக்கூடிய நாரத மகா முனிவர் கூறினார், அன்பார்ந்த முனிவர்களே, பகவான் கிருஷ்ணரை தன் மகனாக பெற்றிருப்பதால் முழுமுதற் கடவுளின் தந்தையாகி இருக்கும் வசுதேவர் தமது நற்குணம் மற்றும் எளிய சுவாபம் காரணமாக தனது நலனை கருதி நம்மிடம் இந்த கேள்வியை கேட்டு இருப்பது புரியத்தக்கதாகும். நெருங்கிய பழக்கம் அலட்சியத்தை உண்டாக்குகிறதென கூறப்படுகின்றது. பகவான் கிருஷ்ணரை மகனாக பெற்று இருக்கும் வசுதேவர் அவரை பய பக்தியுடன் பார்ப்பது கிடையாது. கங்கை நதியின் கரையில் வசிப்பவர்கள் அதில் நீராடுவதை முக்கியமாக கருதாமல் வேறு தூரத்து இடங்களுக்கு தீர்த்த யாத்திரை செல்வதை நாம் காண்கின்றோம். அறிவில் ஈடற்றவரான பகவான் கிருஷ்ணர் உடன் இருக்கும்போது வசுதேவர் அறிவுரை வழங்கும்படி நம்மிடம் கேட்டு இருக்கக்கூடாது ஆகும். படைத்தல், காத்தல், அழித்தல் ஆகிய சொற்களால் பகவான் கிருஷ்ணர் பாதிக்கப்படுவது கிடையாது. அவருக்கு அப்பாற்பட்ட எந்த ஒரு சக்தியும் அவரை தீண்டுவது கிடையாது.
காலப்போக்கில் மாறுதல்களை ஏற்படுத்தும் ஜடத்தன்மைகள் அவரில் எந்த ஒரு விளைவையும் ஏற்படுத்துவது கிடையாது. அவரின் பரமான ரூபம் அறிவு நிரம்ப பெற்றதாகும். அதை அறியாமை, தற்பெருமை, பற்றுதல், குரோதம், புலன்பம், வேட்கை ஆகியவை பாதிப்பது கிடையாது. நல்ல செயல், தீய செயல் பற்றிய கர்ம விதிகள் அவரின் அறிவை கட்டுப்படுத்துவது கிடையாது. ஜட சக்தியின் 3 குணங்களாலும் அது பாதிக்கப்படுவது கிடையாது ஆகும். முழுமுதற் கடவுள் மற்றும் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணராகிய அவரை விட உயர்ந்தவரோ அல்லது அவருக்கு இணையானவரோ எவரும் கிடையவே கிடையாது. ஏனென்றால் அவரே உன்னத அதிகாரியான முழுமுதற் கடவுள் ஆவார். கிருஷ்ணர் கட்டுண்ட மனிதன் ஜட புலன்கள், மனது, புத்தி ஆகியவற்றினால் மறைக்கப்பட்டு இருக்கும். கட்டுண்ட ஆத்மா பகவான் கிருஷ்ணருக்கு சமமானதென நினைத்து விடலாம். ஆனால் கிருஷ்ணர் சூரியனை போன்றவர். சூரியன் சில சமயங்களில் மேகங்கள், பனிமூட்டம் அல்லது ஏதாவது கிரகத்தால் மூடப்பட்டு இருப்பதாக தோன்றினாலும் உண்மையில் அப்படி கிடையாது. அறிவில் குறைந்தவரின் கண்கள் இத்தகைய கருத்துக்களால் மறைக்கப்படும் போது சூரியன் காணப்படவில்லை என அவர்கள் நினைக்கின்றார்கள். அதுபோன்றே புலன்களால் ஈர்க்கப்பட்டு புலன் இன்பம் துய்ப்பதில் மூழ்கி இருப்பவர்கள் முழுமுதற் கடவுளை தெளிவாக காண்பது கிடையாது ஆகும். பின்பு முனிவர்கள் பகவான் கிருஷ்ணர் மற்றும் பலராமர் பகவானின் முன்னிலையில் வசுதேவருக்கு அவர் வேண்டிக் கொண்டபடி நல் உரை வழங்கினார்கள். கர்மத்தின் விளைவுகளை அல்லது இச்சைகளின் காரணமாக பயன் கருதி புரியப்படும் செயல்களின் விளைவுகளை எதிர்ப்பதற்கு ஒருவன் பகவான் விஷ்ணுவை வழிபடுவதற்கென வகுக்கப்பட்டு இருக்கும் யாகங்களை நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் நிறைவேற்ற வேண்டும். யாகங்களின் பலன்களையெல்லாம் பகவான் விஷ்ணுவை சென்று அடைகின்றன. 3 காலங்களும் உணர வல்ல மகான்களும் முனிவர்களும் வெளிப்படுத்தி இருக்கும் வேதங்கள் எனும் கண்களின் மூலம் எல்லாவற்றையும் காண வல்லவர்களும் இருதயத்தில் படிந்திருக்கும் ஜட மாசுக்களை அகற்றி முக்திக்கான பாதையில் சென்று பரமானந்தம் அடைவதற்கு பகவான் விஷ்ணுவை மகிழ்விக்க வேண்டுமென பரிந்து உரைக்கின்றார்கள். வெவ்வேறு சமூக அமைப்பை சார்ந்தவர்களும் புருஷோத்தமன் அல்லது ஆதிபுருஷன் என அழைக்கப்படும் பகவான் விஷ்ணுவை இவ்வாறு வழிபட்டு பயன்பெறலாம் என்றார்கள். அவர்கள் ஜட இயற்கையின் மீது ஆதிக்கம் செலுத்த வேண்டும் என்ற ஆவல் ஜட உலகில் உள்ள கட்டுண்ட ஆத்மாக்களின் உள்ளங்களில் ஆழமாக பதிந்து இருக்கின்றன. பொருள் ஈட்டவும் இயன்ற மட்டும் வாழ்க்கையை அனுபவிக்கவும் மனைவி மக்களை அடைந்து மகிழ்ச்சியாக இருக்கவும் பின்பு சொர்க்கம் செல்லவும் யாவரும் விரும்புகின்றார்கள். ஆனால் இந்த ஆசைகளெல்லாம் ஜட பிணைப்புக்கு காரணங்களாக அமைந்து விடுகின்றன. எனவே இந்த ஜட பிணைப்புகள் இருந்து விடுபடுவதற்கு ஒருவன் தான் நல்வழியில் ஈட்டிய செல்வத்தை பகவான் விஷ்ணுவை மகிழ்விப்பதற்காக தியாகம் செய்துவிட வேண்டும். ஜட இச்சைகளை வெல்வதற்கான ஒரே ஒரு வழி விஷ்ணுவின் பக்தி தொண்டில் பக்தியுடன் ஈடுபடுவதாகும். இந்த வழியை கடைப்பிடிப்பவன் இல்லற வாழ்வில் இருந்தாலும் புலன் கட்டுப்பாட்டுடன் 3 விதமான ஜட இச்சைகளை, அதாவது இக உலகச் செல்வங்களை சேர்த்தல், மனைவி மக்களுடன் இன்பம் பெறுதல், சொர்க்கம் செல்ல விரும்புதல் ஆகிய ஆசைகளை துறக்க வேண்டும். நாளடைவில் அவன் குடும்ப வாழ்க்கையை விட்டுவிட்டு விலகி துறவு வாழ்க்கையை மேற்கொண்டு பகவான் கிருஷ்ணரின் பக்தி சேவையில் பக்தியுடன் முற்றிலுமாக ஈடுபட வேண்டும். வாழ்வில் ஒவ்வொருவரும் பிராமணர், சத்திரியர், வைசியர் என்ற உயர் அந்தஸ்தில் பிறந்தவர்களும் கூட தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் பித்திருக்களுக்கும் மற்ற உயிர்வாளிகளுக்கும் நிச்சயமாக கடன்பட்டவர்கள் ஆகின்றார்கள். இந்த கடன்களை தீர்ப்பதற்கு ஒவ்வொருவரும் வேதம் பயின்று யாகங்கள் இயற்றி தர்மத்தின் படியான கிரகஸ்த வாழ்க்கையை மேற்கொள்வதற்கு தமது குழந்தைகளையும் பயிற்றுவிக்க வேண்டும். இப்படியாக இந்த கடன்களை தீர்க்காமல் துறவை மேற்கொள்பவன் நிச்சயமாக வீழ்ச்சியடைகின்றான். இன்று நீங்கள் உமது பித்திருக்களுக்கும் முனிவர்களுக்குமான கடனை செலுத்திவிட்டீர்கள். இனி நீங்கள் யாகங்களை இயற்றி தேவர்களுக்கான கடனை செலுத்தி முழுமுதற் கடவுளிடம் முற்றிலுமாக சரண் அடைந்து விடலாம். அன்பார்ந்த வசுதேவரே, நீங்கள் உமது முந்தைய பிறவிகளில் பல புண்ணிய காரியங்களை நிச்சயமாக செய்து இருக்கின்றீர்கள். இல்லாவிட்டால் நீங்கள் முழுமுதற் கடவுளாகிய பகவான் கிருஷ்ணர் மற்றும் பலராமரின் தந்தையாக எப்படி இருக்க முடியும் என்றார்கள் அவர்கள்.
தர்ம ஆத்மாவான வசுதேவர் முனிவர்கள் கூறியதை கேட்ட பின்பு அவர்களின் மலரடிகளில் விழுந்து வணங்கினார். இவ்வாறு அவர் முனிவர்களை மகிழ்வித்து யாகங்களை நடத்தி தரும்படி அவர்களை வேண்டிக் கொண்டார். அவரின் வேண்டுகோளை ஏற்றுக்கொண்ட முனிவர்கள் யாகங்களுக்கு தேவையான சாதனங்களை சேகரிக்கும்படி வசுதேவரிடம் கூறினார்கள். இவ்வாறு அந்த யாத்திரை தலத்தில் யாகங்களை துவக்கி வைக்கும்படி வசுதேவர் தூண்டப்பட்டார். யதுகுலத்தினர் எல்லோரும் நீராடி அழகாக ஆடை உடுத்தி தம்மை அலங்கரித்து மலர் மாலைகளை அணிந்து கொண்டார்கள். வசுதேவரின் மனைவியர்கள் நேர்த்தியான ஆடை ஆபரணங்களாலும் பொன் மாலைகளாலும் தம்மை அலங்கரித்து கொண்டு யாகத்தலத்திற்கு வந்து அதற்கான உபகரணங்களை கைகளில் ஏந்தி நின்றார்கள். எல்லா ஏற்பாடுகளும் செய்துவிட்டார்கள். பின்பு மிருதங்கங்கள், சங்கங்கள், மத்தளங்கள் மற்றும் இசைக்கருவிகள் முழங்கின. ஆடல் கலைஞர்கள் ஆண்களும் பெண்களும் நர்த்தனம் செய்தார்கள். பாடல் வல்லவர்களான சூதர்களும் மாகதர்களும் பிரார்த்தனை கீதங்களை பாடினார்கள். கந்தர்வர்களும் அவர்களின் மனைவியரும் இனிய குரலில் கீதம் இசைத்தார்கள். வசுதேவர் தம் கண்களுக்கு மையிட்டு உடலில் வெண்ணெயை தடவிக்கொண்டு தேவை உட்பட தமது 18 மனைவியர் சமேதராக புனிதப்படுத்தும் சடங்கான அபிஷேகத்துக்காக புரோகிதர்கள் முன் வந்து அமர்ந்து கொண்டார். இந்த சடங்குகள் எல்லாம் வேத நெறி வலுவாமல் நிறைவேற்றப்பட்டன. யாகம் ஏற்றுவோரான வசுதேவர் மான் தோல் உடைய அணிந்திருந்தார். ஆனால் அவரின் மனைவியர் அழகிய ஆடைகளும் வளையல்களும் கழுத்தணிகளும் கால் சலங்கைகளும் காதணிகளும் வேறு பல தங்க ஆபரணங்களும் அணிந்திருந்தார்கள். மனைவியர் சூழ அமர்ந்திருந்த வசுதேவர் யாகங்களை நடத்தும் இந்திரனைப் போல் காட்சியளித்தார். அவர் அது சமயம் பகவான் கிருஷ்ணரும் பலராமரும் தம் மனைவியர், குழந்தைகள், உறவினர்கள் ஆகியோருடன் யாகசாலையில் அமர்ந்திருந்தது. முழுமுதற் கடவுள் தம் அம்சங்களான உயிர்வாளிகள் மற்றும் பல்வேறான சக்திகளுடன் வந்து இருப்பது போல் தோன்றின. பகவான் கிருஷ்ணரின் பல்வேறான சக்திகளும் இணைபெரிய அம்சங்களும் உள்ளது என்பதை நாம் சாஸ்திரங்களில் அறிந்து இருக்கின்றோம். ஆனால் அந்த யாகசாலையில் வீற்றிருந்தவர்கள் புருஷோத்தமராகிய முழுமுதற் கடவுள் பல சக்திகளை கொண்டவர் என்பதை நேரில் கண்டு உணர்ந்து கொண்டார்கள். அது சமயம் பகவான் கிருஷ்ணர் நாராயணராகவும் பலராம பிரபு உயிர்வாளின் இருப்பிடமான சங்கர்ஷ்ணராகவும் தோற்றமளித்தார்கள். வசுதேவர் ஜோதி ஸ்தோமம், தர்சம், பூர்ணமாசம் போன்ற பல யாகங்களை நிறைவேற்றி பகவான் விஷ்ணுவை மகிழ்வித்தார். இந்த யாகங்களில் சில பிராகிருதம் எனவும் சில சௌரிய சத்திரம் அல்லது வைக்கிருதம் என்றும் அழைக்கப்படும். அதன் பின்பு அக்னிஹோத்திரம் என்ற யாகம் நடைபெற்றது. அதில் அதற்கென விதிக்கப்பட்டு இருக்கும் பொருட்கள் முறைப்படி இடப்பட்டன. இவ்வாறாக பகவான் விஷ்ணுவின் மகிழ்ச்சிக்காக அர்ப்பணிக்கப்படுகின்றன. ஆனால் இந்த கலியுகத்தில் யாகங்களில் அர்ப்பணிப்பதற்கான பொருட்களை சேகரிப்பது மிக கடினமான காரியம் ஆகும். இவற்றை சேகரிப்பதற்கான வசதியோ அதற்கான தேவையோ அறிவோ ஆர்வமோ கலியுக மக்களுக்கு கிடையாது. எனவே துர்ப்பாக்கிய நிலையில் கவலைகளாலும் துன்பங்களாலும் அலைக்கழிக்கப்பட்டு இருக்கும் கலியுக மக்கள் செய்யக்கூடிய யாகம் சங்கீர்த்தன யாகம் ஒன்றையே சைத்தன்ய மகாபுரு உபதேசித்து இருக்கின்றார். அவர் ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்